Yo guys, welcome back to another video. So நாங்க இன்றைக்கு எங்க வந்திருக்கோம்னால் அரேபியன் வைப் ரெஸ்டாரண்ட் இன் ஹெவலாக் மால்ல தான் நினைக்கிறேன்னா. ஸோ ஹெவலாக் சிட்டியில எங்களோட இருக்கிற ஃபவுண்டர் மிஸ்டர் ஃபாசில் எங்களோட இருக்கிற மிஸ்டர் ஃபாசில். இப்போ எத்தனை பிரான்ச் இருக்கிறோட? இந்த ஹெவலாக் சிட்டி மால் இது 4th ஃப்ளோர்ல இருக்கிற இந்த பிரான்ச்சும் ஓகே. மற்றது பகத்தலே ரோட்ல இருக்கிற மிக்ஸிஸ் டெலிகசிஸ் பை அரேபியன் வைப்ஸ். அது ஆல்ரெடி 15 இயர்ஸா ரன் ஆகின ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு. அங்க டெசர்ட் கேக் ஐட்டம்ஸ் அது இது அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எக்ஸ்போர்ட் லைன் ஒன்று இருக்குது. மால்டீவ்ஸுக்கு நாங்க பிரெட் கேக்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டும் அரேபியன் வைப் என்ற பேர்லயா இல்ல? ஓ மிக்ஸிஸ் டெலிகசிஸ் அதே பேரை வச்சுட்டு பை அரேபியன் வைப்ஸ் வருது. ஓகே. சோ நம்ம 34A பகத்தலே ரோட். சோ பிசினஸ் லைன் சோ நீங்க எப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ண? சின்ன காலத்துல இருந்து ரெஸ்டாரண்ட் ஃபீல்டுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான். அதோட நான் கேட்டரிங் அது இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸுக்கும் செஞ்சுக்குது. இப்போ அந்த சில ஸ்ரீலங்கால சிச்சுவேஷனால கொஞ்சம் ட்ராப் ஆச்சு ஒவ்வொரு பிரச்சனைனால. உங்களுக்கு என்ன ஏஜ்ல நீங்க பிசினஸ்க்கு இன்வால்வ் ஆயின? பிசினஸ்க்கு வந்து நான் இப்படி தான் சின்ன வயசுலயே ஃபாரினுக்கு போயிட்டேன். சவுதியில இருந்தேன். எத்தனை வயசுல போன? 22 இயர்ஸ். கேம்பஸ் போனா இல்ல ஸ்கூலோட டிராப் பண்ண? நீங்க ஸ்கூல் அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிறேன். ஓகே. அப்புறம் அண்ட் அப்புறம் அப்படியே ஆப்பர்ச்சுனிட்டி செட் ஆச்சு. அதுவும் ஃபுட் இண்டஸ்ட்ரி தான், ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி. அப்புறம் மக்கா மதீனா அது மாதிரி பிஸியான இடத்துல நான் ஒர்க் பண்ணேன். ஸோ ஐ காட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நான் சொன்ன மாதிரி கேட்டரிங் அது இது வெட்டிங் ஆர்டர்ஸ் அது மாதிரி கொஞ்சம் செட் பண்ணி இதாக செஞ்சு கொண்டு போயிட்டு தான் அந்த கோவிடுக்கு போகிற ஒரு ஐடியா வந்துச்சு. இதே மாதிரி அப்போ இதுலேயுமே ஓப்பன் பண்ண கிட்ட ப்ரொபோசல் இதாக போல தான் ஐடியா வந்து இன்ஷால்லா லெட்ஸ் கிவ் a try and சோ இதுதான் ஃபர்ஸ்ட் பிரான்ச் ரெஸ்டாரண்ட் நாங்க திறந்தது. ரைட். ஓகே. ஃபாரின்ல என்ன வர்க் பண்ண? சவுதியில அது வந்து பாஸ்கின் ராபின்ஸ். அது இங்கே மேரி ஐஸ்கிரீம். ரைட். ஓகே. பட் படிச்சதுக்கும் செஞ்சதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. பட் சின்ன காலத்துல இருந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் விருப்பம். அது ஏன் நீங்க சடன்லி அந்த மாதிரி ஃபாரின் போய் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணா இல்ல அது நார்மலா நடந்துட்டா? இல்ல நார்மலா நடந்துன்னு சொல்லலாம். பட் ஃபாரின் போ யாருக்கும் அந்த ஒரு வயசு ஒன்று வரப்போல ஆசை ஒன்று இருக்கீங்க. இனி அப்படித்தான் ஃபாரினுக்கு போனது. கண்டிப்பா உண்மை அப்படி போயிட்டு தான் இனி இதாகவே அதுல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அங்கே ஸ்ரீலங்கன் இல்லையே அங்கே இருக்கிறாங்க எல்லாம் ஃபாரினர்ஸ். அப்போ அவங்களோட லாங்குவேஜ் பேசணும், இன்னும் லாங்குவேஜ் எங்களை படிக்கலாம். அப்போ அவங்களோட எப்படி செக்லிஸ்ட் எப்படி குவாலிட்டி மெயின்டைன் பண்றது, எப்படி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றது, அது மாதிரி ட்ரைனிங் அது இதெல்லாம் ப்ரொஃபஷனலாக போயிட்டு அப்போ அதுலேயே இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு. இப்படி ஒரு நான் இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று திறக்கணும். ஆனா இப்படி ஒரு லெவல்ல திறப்பேன்னு சொல்லி எதிர்பார்க்கல. நீ அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நீ எல்லாம் புகழும் இறைவனுக்கு. அதே மாதிரி ஆட்களோட விஷஸ் இருந்துச்சு. எங்களோட ஃபேமிலியில எங்க பிரதரோட ஹெல்ப் இருக்குது. அதே போல எங்களோட உமாவோட வாப்போட விஷஸ் அப்படி இப்படி இருக்குது. எல்லாரும் துவா ரெண்டு பிரான்ச் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ் சரி. ஸோ இப்போ பிஸ்னஸ் செல்லைக்கு இப்போ நீங்க சவுதியில போயிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று எடுத்து வந்து இங்க போட்டு அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படியா இல்ல நீங்க ஏர்ன் பண்ணா? இல்ல இங்க ஏர்ன் பண்ணதும் இருக்குது. அங்க இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. அப்புறம் நான் சொல்ல மாதிரி ஃபேமிலி சப்போர்ட். ஓகே. சோ நீங்க இப்போதைக்கு சிங்கிள் டைரக்டர். நீங்க மட்டும் சிங்கிள் டைரக்டர். எஸ். ஓகே. சோ சிங்கிள் டைரக்டரா ரெண்டு அவுட்லெட் எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? இனி அதுக்கு சொல்ல போனா உண்மையிலே இந்த நல்ல சப்போர்ட்டான டீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இனி அங்க நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வேலை செய்யற ஸ்டாஃப் கொஞ்சம் இருக்கிறாங்க. ஸோ அதுதான் டே பை டே இஷ்யூஸ் வரும். இஷ்யூஸ் எங்கேயும் வராம இருக்காது. we are solving one by one இன்ஷால்லா. மற்ற அவுட்லெட் வந்து எங்களை வந்து லோட்டஸ் டவர்ல ஓப்பன் ஆகுது. இப்போ அதுவும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் மாதிரி இன்ஷால்லா நாங்கள் லான்ச் பண்ணுவோம். அதுவும் சேம் நேம் அரேபியன் வைப்ஸ். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு லாபியில். ஸோ லைஃப்ல உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் அட்வைஸ் யார் சார் உங்களோட இருந்த நல்ல நீங்க ஒர்க் பண்ண பெஸ்ட் பர்சனோட கிட்ட? பெஸ்ட் அட்வைஸ்னா நீ எல்லாரும் சொல்லதான் எவனையும் லேசில் நம்பாது. அப்படியா? நல்ல டீம் ஒன்று இருக்கிறாங்க. நான் அதை மீன் பண்ணல. பட் என்னதான் இருந்தாலும் ரெண்டு பையனும் நாங்கள் யோசிச்சு பார்த்தா கேம் கணக்கு. அது ஏன் அப்படி சொல்றேன்டா, நான் நிறைய பேருக்கு நான் அதை கேட்டு யாரையும் நம்புறல. நாங்கள் வந்து எங்க மைண்ட் செட்டுக்கு எழுத்துப்படுறோம் அதை தான் செய்யறேன். ஏன்டா ஸோ இப்போ உங்களுக்கு ஏஜ் எப்படி? எனக்கு இப்போ 36. மாஷால்லா. அந்த 36 ஏஜ்ன்ற அந்த 36 ஜோனுக்குள்ள வந்து 36க்குள்ள வந்து நீங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். நீங்க பட்ட ஸ்ட்ரகல் டைம் இருந்தாலும் நீங்க அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய எல்லா விஷயத்துலயும் அப் அண்ட் டவுன்ஸ்ல வந்து உங்களுக்கு தான் தெரியும். எப்படி நீங்க வந்து பேக் டு நார்மல் ஆயினு உங்க சைட்ல இருந்து பார்க்க சொல்லி நீங்க சொல்ல சரி யார் ஸ்ட்ரகல் பட்டு வந்தாலும் சொல்ல என்னன்னா லைஃப்ல யாரும் ஏமாறாம ஒரு இதனுக்கு வரல. அடிபட்டு தாண்டி தான். கண்டிப்பா. நீங்க லைஃப்ல எப்ப சரி பெரிய ஒரு கட்டையோட திண்டி இருக்கீங்களா? கட்டதுன்னா இதுதான் ஆட்கள்
குடுக்கல் வாங்கல் ஏமாத்துரு குடுக்கல் வாங்கல் அதுல ஏமாத்துரு நீ அதே மாதிரி ஏமாறி பட்டது அப்படி கேஸ் சொல்லி ஓகே சோ பிசினஸ் சைட்ல இருக்கிறதுலேயே பிசினஸ்ல நீங்க பட்ட பெரிய ஒரு ப்ரெஷர் உண்டு அப்படின்னு பக்கத்துல எதை சொல்லலாம் உங்களுக்கு ப்ரெஷர்னா அது டெய்லி நீ இருக்கிறே தான் நீ இப்படி இப்போக்கி பார்த்தாலுமே வயசு சொன்னதுக்கு நீ சுகர் டயபெட்டிக்ஸ் அதே மாதிரி ஹெல்த்தை பற்றியும் யோசிக்கிறேன் இப்போ அந்த பிரான்ச் வந்து மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணி பிளான் ஒன்று அடிச்சுக்கிறேன்னு வந்து ஹெல்த்துக்கு சைடுக்கு இப்போ எங்களுக்கு வந்து இந்த கஸ்டமர்ஸ் மாரங்களுக்கும் மாதிரி தான் இப்போ பேசிக்கொண்டு இருந்தாங்க அவங்களும் எதிர்பார்க்குறாங்க வந்து இப்போ ஆஃபீஸ் யங் க்ரௌடாக இருந்ததுக்கு ஸோ மிச்சம் பேர் இப்போ ஹெல்த் சைடு கொஞ்சம் பறையா வராங்க நான் எங்கே பார்த்தாலும் ஜங்க் ஃபுட்ஸ் தான் இருக்குது எந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் போயிட்டு பாருங்க கிளம்பு எங்கே தொங்கல்லேருந்து அந்த தொங்கல் மட்டும் எங்கே பார்த்தா சப்மெரின் அதுவும் இதுவும் பர்கர் சேம் ஐட்டம் இப்போ எங்கடையும் அந்த ஐட்டம் நாங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கிறோம் எங்களோட ஷவர்மா தான் மெயினாக போகுது அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஐட்டம் போட்டிக்கிறோம் பட் ஹெல்தி சைடு கொஞ்சம் நான் ப்ரோட்டீன் சைடு இது மாதிரி அது மாதிரி கொஞ்சம் பறையா வைக்கிறோம் இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து இந்த பிஸ்னஸ் ஃபாரின் போயிட்டு வந்ததுலேருந்து நீங்கள் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணியிருப்பீங்க 36 ஏஜ் சொல்ல லேஷ் இல்லை அப்போ அந்த ஏஜை வச்சு நீங்கள் இந்த யங் ஜென்ரேஷனுக்கு என்ன கொடுக்குற மெசேஜ் நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து டேலண்ட்டை வச்சுக்கொண்டு சும்மா அடுத்தாக செல்றதை நினைச்சுக்கொண்டு அந்த அதை மைண்ட்ல போட்டுக்கொண்டு ப்ரெஷர் பண்ணிக்கொண்டு நிற்கிறாங்க வந்து நிறைய பேர் இருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற என்ன மெசேஜ்னா இப்பயும் நான் எங்களோட ஸ்டாஃபுங்களுக்கும் இப்போ பேசிட்டு வந்தேன் அவங்களுக்கும் சொல்றது அதே தான் எதுவும் இந்த விடாமுயற்சின்றாங்க அதாவது நெவர் கிவ் அப் புளூரே லைஃப்ல நடக்கிறதே தான் ஆக்சுவலி கிவ் அப் பண்ணாம வார இஷ்யூஸ்ல நான் ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு ஃபோக்கஸ் பண்ணி இன்ஷால்லா அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணலன்னு சொன்னா யாருக்கும் செய்யலும் கண்டிப்பா செய்யலாம்னு சொல்லி ஒன்றுமே லோவா ஃபீல் பண்ணா நீங்க சரி என்ன சரி ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கிறேன் அப்படின்னு நான் மைண்ட இப்படி பெருசா சொல்லல பிகாஸ் அதை என்ஜாய் பண்ணி செய்யறோம் அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி குறவு கண்டிப்பா நாங்க செய்யற வேலையை நல்ல அந்த லவ் பண்ணி அதை என்ஜாய் பண்ணி அப்பதான் அது சரியான அவுட்புட் ஒன்று வரும் கண்டிப்பா யார் என்ன செஞ்சனா அல்ஹம்துலில்லாஹ் இன்ட்ரெஸ்டா நல்ல ஒரு நல்ல வைப் ஒன்று எடுத்து செய்யுங்க ஸோ கண்டிப்பா அது வந்து சக்சஸா முடியும் அல்ஹம்துலில்லாஹ் அதான் பேர் நின்று அரேபியன் வைப்ஸ்னு வச்சுக்கிறோம் அரேபியன் ஃபீல்டு ஆத்தென்டிசிட்டி அரேபியன் வைப்ஸ் இப்போ இருந்தாலும் எங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் மாஷாலா இருக்குது ஆனா சில இனி ஃபேக் இந்த கமெண்ட்ஸ்களும் ரிவ்யூகளும் அது எல்லா இடத்துலயும் மீகிறது தான் இப்படி அவங்க சின்ன கம்பெனிஸ் ஆகிக்கும் ஆனா நான் அதெல்லாம் ஒரி பண்றது அவங்க வந்து அந்த இடத்துலயே தான் இருப்பாங்க ஸோ ஆல்சோ டீம் வந்து வி கேனாட் சேஞ்ச் எனிஒன் ஸோ நாங்க வந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி எங்களோட லைனை நாங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போறதே ஒழிய ஸோ வி கேனாட் சேஞ்ச் எனிஒன் அண்ட் வி டோன்ட் வாண்ட் சேஞ்ச் எனிஒன் சரியா தட்ஸ் இட் என்னென்றால் நாங்க லைஃப்ல நிறைய விஷயம் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு கேட்கிறேன் நாங்க லைஃப்ல நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணதுக்கு கேட்கிறேன் ஸோ ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் என்றால் ஒரு யங் பாய் சரியா ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் என்றால் அந்த பாய்க்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்ல இதான் ஸ்டார்ட்ல அட்வைஸ்னு சொன்னா எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லி எதுவும் இறங்க வேணாம் அது உங்களுக்குள்ளே ஒரு இது ஒன்று இருக்கும் டேலண்ட் ஒன்று நீங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி அப்படி உங்களுக்கு அதை இன்னும் ஐடென்டிஃபை பண்ணலண்டா நீங்க ஒரு புக் ஒன்று சரி பென் ஒன்று எடுத்து சரி ஒரு நாள் பூரா சார் நீங்க எழுதி பாருங்க உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி சில படங்களும் நீங்க கண்டிப்பீங்க அது படம் பேர் இல்ல அப்ப அதுவெல்லாம் உண்மைதான் அந்த உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட் வெளியே வந்தா தான் அது என்ன நீங்க ஐடென்டிஃபை பண்ணினா நான் சொல்ல டேலண்ட் எல்லாத்துக்கும் இருக்கு இப்ப உங்களுக்கு இருக்கிற டேலண்ட் இல்ல எனக்கு இருக்கு என்ன டேலண்ட் வந்து இன்னொரு ஆளுக்கு இல்ல அதே மாதிரி எல்லாருக்கும் பிரிச்சு தான் கொடுத்துக்கிறான் ஸோ வி ஹேவ் டு ஐடென்டிஃபை what is our talent is கண்டிப்பா நாங்க எதுக்கு ஆர்வம் கூடன்னு பாக்குவேன் கண்டிப்பா இப்ப நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து நினைச்சு கொண்டிருக்கிற செட்டில் என்ன பொறுத்தவரையில செட்டில்ட் ஆகிற ரெண்டு செல்றது வந்து ஆள்க ரெண்டு விதத்தையும் நினைச்சு கொண்டிருக்கிறேன் சரியா ஒரு விதம் அந்த 90% சரியா 90% ஜோன் லீக்கிறாங்க ஒரு விதம் செட்டில் சரியா அந்த 10% வந்து ஒரு விதம் செட்டில் 10% என்னன்னா அவங்க வந்து கோல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அது இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து பிசினஸ் ஒன்றில் செஞ்சு அதுல அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து முன்னுக்கு வர பாக்குறேன் அடுத்த 90% செட்டில்டு என்னென்றால் சரி ஏஜ் வந்துட்டா 22 or 23 ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் அவனோட கையில் ஒரு அமௌண்ட் ஒன்று இருக்கிற ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு வீட்டை கட்டியாச்சா சரியா ஓகே மேரி பண்ணியாச்சு செட்டில் மேரி பண்ணி அந்த செட்டில் ஸோ அதில் எந்த செட்டில் நீங்கள் பெஸ்ட்டாக நினைக்கிறீங்க இப்படிதான் மேரி பண்ணுற ஊடு கெட்டுறது அதெல்லாம் சொல்ல எல்லாத்துக்கும் காமனாக ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஈர ஆசை தான் கல்யாணம் முடிக்கணும் ஆசை சொல்றது ஒன்று இருக்குது மற்ற நான் சொல்றது வந்து இப்படிதான் ஏதோ ஒன்றும் ரிஸ்க் ஒன்று எடுக்க வேணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பை முன்னுக்கு வச்சா தான் உங்களுக்கு தெரியும் அது டீப் எப்படி எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல நான் பேசுறேன் நான் படிச்ச சிங்கள மீடியம் சிங்கள ஸ்கூல் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா அதுதான் ஆழத்தை பார்க்கையிலும் வந்து நாங்கள் காலை வச்சாதான் அது
எல்லாமே எங்களை வெளியே இருந்து பார்க்கல. ஆனா வெளியே இருந்து நீங்க வைக்கும் போதே உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்கும் டீம் ஒன்று இருக்குது, உங்களுக்கு சுத்தியே இருக்கும். அது ஃபேமிலியா இருக்கட்டும் கூடும், இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடும், அப்படியே மச்சான் அப்படி செய்யாத ரிஸ்க் கொண்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. மோட்டிவேட் பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த மோட்டிவேட் லைன் எடுத்து நீங்க அதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா உங்களை யாராலையும் தடுக்க இயலாது. அதுதான் மெயின். ஸோ எனிவே தேங்க்யூ வெரி மச். பர்சனலாக எனக்கு என் பர்சனல் என் கேரக்டர் வந்து எனக்கு ஆட்களுக்கு உபசரிக்கிற எனக்கு விருப்பம். இதை யாராவது வந்து என்ன சொன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதா இருக்கட்டும், எங்களோட ஃபேமிலியும் அப்படிதான் எங்களை வளர்த்தாங்க, அம்மா அப்பா இருக்கட்டும். அதே மாதிரி நாங்களும் எங்களோட தம்பி அப்படித்தான் நாங்களும் மூவ் ஆகுது. எங்களுக்கு ஏழுமான ஒரு சாப்பாடு ரிஸ்க் அளிக்கிற பொறுப்பு வந்து அல்லாடு. அப்ப அந்த சாப்பாடுன்னு சொல்லி ஒரு ஆள் திண்டு அது துவா செய்யறாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு இது தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த சல்லி உண்மையிலே யாரும் பிசினஸ் செய்யற ஒரு சல்லிக்கு தான், அதை தவிர தாண்டி எத்தனை விஷயம் இருக்குது. அதே மாதிரி இதுல ரிஸ்க்கும் இருக்குது. இப்ப சாப்பாடு சொல்லுமே ஒரு நாங்கள் 1000 பேரை நல்லா கவனிக்கிறோம், ஆனா எங்களை மிஸ்டேக்ல 1-2 அப்படி ஆகக்கூடும். ஆனா அதை எடுத்துக்கொண்டு சிலாக்கள் அப்படி இப்படி இப்ப எங்களுக்கு காமதியில் அப்படி ஒன்றும் இல்லை. நல்ல ஃபீட்பேக் எங்களுக்கு இருக்குது, நல்ல கஸ்டமர் பேஸ் பண்ணிக்கிறாங்க, ரெகுலராக வர கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, இந்த அபார்ட்மெண்ட் சுற்றி வர இருக்கிற கஸ்டமர் பேஸ் வந்து வேறே ஆகிறாங்க. ஸோ அதுதான் சொல்ல வரேன், எதுவும் டிமோட்டிவேட் ஆவான பிரச்சனைகள் வரும், எல்லாமே கடந்து போறே தான் இனி சக்சஸ்ஃபுல் ஜேர்னி. எல்லாம் வந்து கடந்து போனதான் லைஃப். எனிவே தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் கீப் ஒர்க்கிங் ஹார்ட். ரிக்வஸ்ட்டை ஏற்றுக்கொண்டு எங்களோட வீடியோக்கு வந்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். ஸோ இப்போ உங்கள்கிட்ட இருந்தாலும் நான் பார்த்த ஒரு யூனிக் தான் நான் சொல்லணும் மக்களுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும். இப்போ மற்ற யூடியூபர்ஸ் பார்த்துப்பீங்க, ஆனால் இவராக இருந்தாலும் மாஸ்க்கை கழட்டி நாங்கள் எந்த ஒரு சேனல்லையும் இதுலையும் பார்க்கல. அது நான் சொல்ல சரியா இல்லையான்னு தெரியாது. பட் அதாவது அவரோட ஒரு ஸ்டைல் இது சொல்லிடலாம். ஒவ்வொரு ஆளுகளும் ஒரு ஸ்டைல் இருக்கிற மாதிரி அதே மாதிரி இப்போ இவரை பொறுத்தவரையில் ஒரு ஸ்டைல். இப்போ அச்சுமல்லி அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லி இப்போ எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது. ஆனால் இவர் இப்போ சாப்பிட காலம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் மாஸ்க்கு கட்டுறது. அது நான் சொல்லுறேன், அவர் ஒரு கலை ஒன்று வச்சுக்கிறார், டிமாண்ட் உண்டு, அவருக்கு ஏற்ற டிமாண்டை அந்த கெத்த அவர் வச்சுக்கிறாரு. அப்போ அதுதான் நானும் சொல்றேன், இப்போ எங்களுக்கு ஒன்று ஒரு இது ஒன்று அந்த டிமாண்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். டிமாண்ட் இல்லாட்டி கிரியேட் பண்ணணும். கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி சரியா? இந்த வாயை பொழந்து கொண்டு நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல வந்து குருவி உண்டு, சின்ன குருவி உண்டு சரியா? அது அந்த குருவி என்னென்றால் புழு ஒன்று போகுது, அது வாய் கிட்ட ஆகி அப்படி இப்படி வச்சுக்கணும் போகுது சரியா? அது வந்து பெஸ்ட். எங்களுக்கு பெரிய மெசேஜ் என்ன தர என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு எடுக்க தெரியா. ஸோ கிரியேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கியூரியாசிட்டி. எதாக இருந்தாலும் கியூரியாசிட்டி நீங்க வேண்டியது ஒன்று, உங்களுக்கு கியூரியாசிட்டி ஒன்று நீங்க தான் உண்டாக வேணும். கண்டிப்பா இந்த பர்கர் இவருக்கு இப்ப மூட் ஒன்று, கஸ்டமருக்கு மூட் ஒன்று இருக்குதா இல்லையோ, அதுல இருக்கிற என்ன நீங்க ஹெல்தி ஐட்டம் என்ன போட்டிக்கிறீங்க, அதுல நீங்க யூஸ் பண்ற என்ன இன்கிரீடியன்ஸ், அப்ப அது சொன்ன அவருக்கு அந்த கியூரியாசிட்டியை கொண்டு அவருக்கு திங்கிறது மூட் ஒன்று வரும். ஓகே, நாங்க மற்றது கஸ்டமருக்கு வந்து இப்ப மெனு ஒன்று கொடுத்தேன்னு சொன்னா அவருக்கு ஒரு ஆண்டிக்கு ஐடியா வராது, மெனுல எத்தனை ஐட்டம் இருக்கு. அப்ப ஆஸ் அ ஓனர் இல்ல எங்களுக்கு சேல்ஸ் டீம் நாங்க அப்படிதான் பழகிக்கிறோம். அப்ப அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்க, இது உங்களுக்கு அது அர்த்தம் வந்து எங்களுக்கு அதுவும் பார்க்க சல்லி கூட ப்ரொமோட் பண்ணல. பட் இட்ஸ் நாட் திஸ் திங். உங்களுக்கு கன்சிஸ்டன்ஸை வச்சுக்கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்றதை நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஸோ நல்ல ஒரு மெசேஜ் தந்திருக்காங்க guys. Thank you very much for watching and keep working hard. ஸோ இன்னும் லைஃப்ல முன்னுக்கு போறதுக்கு விஷ் பண்றோம். உங்களோட இருந்து பேசுறதுக்கு நான் நிறைய விஷயம் வந்து நான் லேர்ன் பண்ணேன், நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. Subscribe for more videos and follow for more videos. Thank you very much.